டெல்லியில் 33வது நாளாக போராடி வரும் தமிழக விவசாயிகள் இன்று சேலை தாலி அணிந்து போராட்டம் நடத்தினார்கள். தேசிய வங்கிகளில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 33வது நாளாக போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இன்று தமிழக விவசாயிகள் சேலை அணிந்து தாலி கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகளுக்காக மட்டும் போராடவில்லை, இந்திய விவசாயிகளுக்காக போராடுவதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். இன்று விவசாயிகள் 33வது நாளாக இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பஞ்சு மெத்தையில் படித்து போராடவல்ல, டெல்லியில நாங்கள் சுகமாக குளித்து போராடவல்ல. 5 நாட்களுக்கு ஒரு குளிக்கிறோம் டெல்லியில. பாருங்க, ரோட்லயே படுத்திருக்கோம், ரோட்லயே தூங்குறோம், ரோட்லயே தின்னுட்டு இருக்கோம் சோறு. எங்களுடைய நிலைமை பரிதாப நிலைமை. அரசியல் கட்சிகள் எங்களை வேணா எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கைக்காக, எங்களுடைய உரிமைக்காக லாபகரமான விலை கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு. எங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சார், இந்தியா முழு இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் கேட்குறோம். அதே போல் கடந்தல்லை தமிழகத்துக்கு மட்டும் கேட்கல, இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயியும். அதனால தான் பஞ்சாப்லேருந்து 3000 பேர் கலந்துக்கிறாங்க, ஹரியானாலேருந்து 1000 பேர் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 400 விவசாயி செத்துப்பிட்டாயா தற்கொலை பண்ணி. அது மாதிரி மீதி இருக்க அவன் பொண்டாட்டி தாலியெல்லாம் அறுத்து கிடக்குயா பாரியா. இது மாதிரி மற்ற விவசாய தாலியை அறுத்துறாதீங்க யான்னு தான் இன்னைக்கு போடுறாங்க.